மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை. குறிப்பாக நேற்று தென் மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை குறித்திருந்தோம். நேற்று உயர்மட்ட காரணமாக கேரளாவில் பெய்த மழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யவில்லை. இன்றைய பொறுத்தவரையும் பார்த்தால் இன்று முதலில் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கொடுவாய் மற்றும் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், காங்கேயம், வெள்ளையங்கோயில், மூலனூர், சின்ன தாராபுரம் போன்ற சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதற்கடுத்தபடியாக உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் கிணத்துக்கடவு, மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள், மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் நீலகிரி மாவட்டம் ஊட்டி, மசனக்குடி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள், குந்தா போன்ற பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் ஈரோடு மாநகரம் மற்றும் பெருந்துறை, சென்னிமலை சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் கரூர் மாவட்டம் பரமத்தி, வேலூர், அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதிகளுக்கும் இன்று இரவு மழை இருக்கக்கூடும். மற்றும் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் வேடஞ்சந்தூர் மற்றும் ஒட்டஞ்சத்திரம், பழனி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பழைய வத்தலக்குண்டு சுற்றுவட்டார பகுதிகள், ஐயம்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் இரவு நேரங்களில். இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம், மதுரையை எடுத்துக்கொண்டாலே மாநகரத்தில் ஒரு சாரல் மழையானது இருக்கக்கூடும். அதற்கு அடுத்தபடியாக மேலூர் சுற்றுவட்டார பகுதியில் ஒரு மிதமான மழையும், உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் ஒரு சாரல் மழையானது இருக்கக்கூடும். சில இடங்களில் ஒதுக்கி மழையானது இருக்கக்கூடும். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை சின்னமனூர் மற்றும் கம்பம் சுற்றுவட்டார பகுதியில் சில இடங்களில் கனமழையும், சில இடங்களில் ஒதுக்கி மிதமான மழையும் இருக்கக்கூடும். கனமழை பொறுத்தவரை மேகமலை, வரசநாடு சுற்றுவட்டார பகுதியில் கனமழையானது இருக்கக்கூடும். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி, சாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ராஜபாளையம், கூமாப்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி மற்றும் சாயல்குடி, பரமக்குடி, முதுகுளத்தூர், அபிராமிபுரம் மற்றும் கமுதி போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவானது இரவு நேரங்களில் இருக்கக்கூடும். குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்திலும் அந்த அருப்புக்கோட்டை, பந்தல்குடி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டம் குறிப்பாக திருபுவனம், மானாமதுரை மற்றும் காளையார்கோவில் மற்றும் இளங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி மிதமான மழையானது இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தால் சேலம் மாவட்டம் குறிப்பாக சேலம் மாநகரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், கருப்பூர் மற்றும் ஓமலூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் இளம்பிள்ளை மற்றும் குறிப்பாக சங்ககிரி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேச்சேரி, எடப்பாடி, தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி ஒரு சாரல் முதல் மிதமான மழையும், ஒரு சில இடங்களில் கனமழையானது இருக்கக்கூடும். குறிப்பாக காற்று பாதிப்பு கண்டிப்பாக இருக்கக்கூடும். என்ன காரணம் என்றால், அதாவது நீண்ட நாட்கள் ஒரு மாத காலமாக மழை இல்லாத காரணத்தினால் ஒரு நீண்ட இடைவெளி மற்றும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் லோ ப்ரெஷர் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகப்படியான ஹீட்டு பதிவாகிறப்ப அந்த இடத்துல அதிகப்படியான வெப்பம் இருக்கும். வெப்பத்தை கடத்தக்கூடிய தன்மை காற்றுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடும். அதன் காரணமாக தான் அந்த இடத்துல இருந்துட்டு அதிகப்படியான காற்று இருக்கிறது. இதன் காரணமாக தான் காற்று பாதிப்பு உண்டாக்குகிறது. இதற்கு பிறகு தான் இருந்துட்டு இடி மின்னலுடன் கூடிய மழையை உருவாக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா தருமபுரி மாவட்டம் குறிப்பாக தொப்பூர், கணவாய் பகுதிகள் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அரூர், கீரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டி, பையூர் மற்றும் மாத்தூர் மற்றும் பேச்சம்பள்ளி மற்றும் பருங்கூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஊத்தங்கரை போன்ற பகுதிகள் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, ஏலகிரி, ஆகாயம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி, நாட்றாம்பள்ளி போன்ற சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். ஜவ்வாது மலைப்பகுதியில் மழை மேகங்கள் கண்டிப்பாக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துள்ளேன். அந்த மழையானது படிப்படியாக நகர்ந்து திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், புதுப்பாளையம் மற்றும் கல்சரைப்பாக்கம் மற்றும் பார்வதி மலை மற்றும் திருவண்ணாமலை அடிவாரம் சுற்றுவட்டார பகுதிகள், கிரிவல பாதை போன்ற பகுதியில் மழையானது கொடுக்கும். மற்றும் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும். மற்றும் இதற்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் குறிப்பாக நாமக்கல் கொல்லிமலையில் மலைப்பகுதியில் உருவாக்கி மற்றும் ராசிபுரம்
காஞ்சிபுரம், நவபல்லி மற்றும் சேந்தமங்கலம் மற்றும் நாமக்கல் மாநகரம் மற்றும் எருமப்பட்டி, மோகனூர் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் சிறுத்தங்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் ஒதுக்கி மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அதற்கடுத்தபடியாக குறிப்பாக தென்காசி மலைப்பகுதி, குறிப்பாக இந்த குற்றாலம், கடையம் மற்றும் பாவுச்சத்திரம் போன்ற பகுதியில் ஒதுக்கி சாரல் மழையானது இருக்கக்கூடும். நாகர்கோவில், மார்த்தாண்டம், குளச்சல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா குறிப்பாக பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு இன்று இரவு நல்ல மழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஆத்தூர் பகுதியில் இருந்து உருவாகி வரும் பட்சத்தில் நம்மளுக்கு நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கனமழை எச்சரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் சேலம் மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை, திருப்பூர் மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கையானது வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டத்துக்கு கனமழை எச்சரிக்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கனமழை